ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா Cash25ல் நம்மக்கிட்ட வேலெட் இருக்குது. அதை எப்படி பின்னாக கன்வெர்ட் பண்ணி நியூ ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் பிகினிங் டு எண்டு வரைக்கும் கிளியராக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம www.நல்லதாய்நடக்கும்.in அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே நம்ம டொமைன்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரு ஆகிட்டு நம்மளோட வேலெட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். பார்க்குறக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷோ பிபிஏ வேலெட்டு கொடுங்க, எவ்வளோ இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, 1345 இருக்குது. நம்ம ஒரு பின்னு பார்த்திங்கன்னா இப்போ 1200 வாங்கி தான் நம்ம ஜென் பண்ண போகிறோம், ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ 1300க்கு நம்ம ஒரு பின் என்ன பண்ணிக்கலாம், பின்னாக வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, நான் அந்த பின்னாவே வாங்கலை. இப்போ நான் ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுறேன். என்ன வருதுன்னு பாருங்கள். மேலே பாருங்கள், நேம் என்னோடது உஷாராணி அப்படின்னு காட்டுது, நேம் காட்டுது. அது மட்டும் இல்லை, அதில் பார்த்திங்க அப்படின்னா ரெஃபரல் எவ்வளோ கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, இபின் கவுண்ட் எவ்வளோன்னு காட்டுது. அந்த இடத்துல 0ன்னு இருக்குது பாருங்கள். அப்போ நான் என்னால் என்ன பண்ண முடியாது, ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. இந்த இடத்துல இபின் கவுண்ட் 5 இருக்குது அப்படின்னா என் நேரடி அனுப்பில் 5 நபர்களுக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலான்னு அர்த்தம். 2 இருக்குது அப்படின்னா 2 நபர்களுக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலான்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நான் பேக் கொடுக்குறேன். என்கிட்ட எவ்வளோ யூனிட் இருக்குதுன்னு உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு அந்த இருக்கிற வேலெட்டில் எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு பின்னு வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஸ் இட் இஸ் அகைன் திருப்பி சொல்கிறேன், மெனுவுக்கு வாங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த 3 கோடு லைனாக வாங்க. இபின் மாஸ்டர் லெவல் இன்கமுக்கு கீழே இருக்குது பாருங்கள், இபின் மாஸ்டர். அதில் இபின் ரெக்வஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இபின் ரெக்வஸ்ட் ஃபார்ம் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கேயே பாருங்கள் 1345 எங்கிட்ட இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இபின் பாசிபிலிட்டிஸ் ஒரே ஒரு பின் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சிஸ்டம் தெளிவாக சொல்லுது. இதுவே எங்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ 2345 இருக்குது அப்படின்னாலும் இபின் பாசிபிலிட்டிஸ் ஒரு இபின் தான் காட்டும். ஏன்னா நம்மளுக்கு 2 பின் வேணும்னா 2400 ரூபா வேணும். ஓகேங்களா? அப்போ எவ்வளோ இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி அதுக்குள்ளே எவ்வளோ பின்னு ஜென்ரேட் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் அதில் ஷோ ஆகுது. அப்போ நான் என்னென்னா, எனக்கு இங்கே ஒரு பின் வேணும், பாசிபிலிட்டிஸே ஒன்று தான். இப்போ இதே இன்கேஸ் 5 பின் பாசிபிலிட்டிஸ்னால் 1 தனியாக காட்டும், 2 3 4 மேக்ஸிமம் எப்படி பாசிபிலிட்டிஸ் எப்படி கேட்டகரைஸ்னாலும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம பின்னாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இங்கே WS1 அப்படிங்கிறது ஒர்க் ஸ்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 10 நபர்கள் பே அவுட் கமிட்டியில் இருக்கிறவங்க தான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கு. ஒர்க் ஸ்டேஷன் 1 யார் பேர், ஒர்க் ஸ்டேஷன் 2 யார், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பேர் காட்டும். நான் ஒர்க் ஸ்டேஷன் 8 கொடுக்குறேன். ஸோ 8 கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணலாம், நம்மளது இங்கே நேம் வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உஷாராணி அப்படிங்கிறது நேம் வந்துருச்சு. நீங்கள் அந்த WS1லேருந்து WS10 வரைக்கும் நீங்கள் யாரை வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், காண்டாக்ட் பண்ணி இந்த இபின் ரெக்வஸ்ட்டை சப்மிட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சப்மிட் பண்ணுற ரெக்வஸ்ட் இபின் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஓகே, அப்போ ஒரு பின் எனக்கு வேணும்னு நான் ரெக்வஸ்ட்டை அசைன் பண்ணியாச்சு. என்னோடய ரெக்வஸ்ட் போய் அசைன் ஆகிடுச்சுன்னு சொல்லியாச்சு. இப்போ எக்ஸாம்பிள் இது ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் உங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ WS1 கொடுத்துருக்கேன் அப்படின்னா வித்யா பாபு மேடமுக்கு போகும். மேடமுக்கு கால் பண்ணி, மேம் இந்த மாதிரி ஒரு இபின் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன், எனக்கு இபின் ஒன்று சென்ட் பண்ணுங்கள் மேம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாலும், இல்லை அவங்க பார்த்தாங்கனாலும் சென்ட் பண்ணுவாங்க. இப்போ WS8ங்கிறபடியாக ஸோ அது என்னோடய ஐடி. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஐடியில் போய் நான் லாகின் பண்ணுறேன். ஒர்க் ஸ்டேஷனோட ஐடியை நான் லாகின் பண்ணுறேன். அதில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸோ அந்த ஐடிக்குள்ளே போயிட்டு ஆல்ரெடி நான் எப்படி ரெக்வஸ்ட் கொடுத்தனோ அங்கேயே போயிட்டு அந்த பின் அங்கே இருக்கா, அந்த ரெக்வஸ்ட் அசைன் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நான் அந்த ஐடிக்குள்ளே போகிறேன். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஸ்டேஷன் 8, நான் என்னோடய ஒர்க் ஸ்டேஷன் 8க்குள்ளே நான் போகிறேன். அதில் ஆசிட்டிஸ் இருக்கிற யூசர் நேம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் உள்ளே என்ட்ரு ஆகிறேன். ஸோ லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ பாருங்கள், ஆல்ரெடி இங்கே காட்டுது பாருங்கள், SC340937. ஸோ உள்ளே வந்ததையுமே காட்டுது. என்னென்னா, எனக்கு ஒரு பின்னு வேணும், என்கிட்டயே வேலெட்டில் 1200க்கு இருக்குது, அவைலபிள் பின்னு வேலெட்டு 1200 இருக்குது. ஸோ அப்போ ஒரு பின் எனக்கு வேணும்னு கொடுத்துட்டேன். நான் இந்த இடத்துல கிரியேட் நவ் கொடுக்குறேன்.
ஸோ கிரியேட் நவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகிடும், இபின் 1 சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது தேவையில்லை. இப்போ ஒர்க் ஸ்டேஷனோட ஒர்க்கு முடிஞ்சுது. நான் இனி எங்கே வரணும் அப்படின்னா நான் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற இடத்துக்கு வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா அப்ளையா ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோம். இங்கே 2 கேட்டகரி செக் பண்ணணும். நான் பிபிஏ வேலெட்டில் 1300 சம்திங் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1200 போக பேலன்ஸு தான் இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், 1200 எடுத்து ஒரு பின்னாக ஜென்ரேட் பண்ணிட்டோம். அதனால் அதை இப்போ நம்ம ஷோ பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம், என்ன காட்டுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ பேலன்ஸு பார்த்திங்கன்னா 145 மட்டும் என்ன ஆகுது, பேலன்ஸு காட்டுது. ஓகேங்களா, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதுவே ரிஜிஸ்ட்ரேஷனை டச் பண்ணி பார்த்துருவோம். அப்ளை வந்து கிடையாது. இப்போ பாருங்கள் இபின் கவுண்ட்டு 1ன்னு காட்டுது. இப்போ ஐடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எங்கிட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது. திருநாவுக்கரசு சார் ஐடி தான் நான் ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவரோட நேமை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அவரோட நேம் என்ன பண்ணிக்கலாம், போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட மொபைல் நம்பர் காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பாருங்கள் மிஸ்டேக் அந்த பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த 91 ப்ளஸ் சிம்பிள் அதெல்லாம் எதுவும் வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். இப்போ பாருங்கள் மொபைல் நம்பரை 97861000, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 104 இதுதான் அவரோட நம்பர். ஸோ எகெயின் இந்த நம்பரை காப்பி பண்ணிக்கலாம், கரெக்டான நம்பரை காப்பி பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் அவரோடது இது தான், ஃபோன்பே நம்பரும் அவரோடது இது தான், பேடிஎம் இல்லை, வாட்ஸ்அப் நம்பரை அவரது இது தான். ஸோ வாட்ஸ்அப் போட்டுக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பாஸ்வேர்டு சார் கொடுத்துருக்காரு. நான் அந்த பாஸ்வேர்டையும் என்ன பண்ணுறேன், நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு எகெயின் நான் என்ன பண்ணுறேன், பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிகினிங் டு எண்டிங் வரைக்கும் நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். நேம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்குது. மொபைல் நம்பரும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம், 9786100104. ஸோ எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரிஜிஸ்டர் கொடுக்குறோம். ஸோ இப்போ எகெயின் நான் ரிஜிஸ்டர்டு சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐடியும் ஜென்ரேட் ஆகிடுச்சு, பாஸ்வேர்டு ஷோ ஆகுது, நேமு, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் ஜாயினிங் எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே என்ன ஆகுது, அக்யூரேட்டாக நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற வேலெட்டை வந்து இபின்னா ரெக்வஸ்ட் எப்படி அசைன் பண்ணுறது, அது இபின்னாக வந்ததுக்கப்புறம் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு நான் இதில் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னோடய மொபைல் நம்பர் நான் அதில் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ வெரி ஆல் த பெஸ்ட். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விஷ் யூ வெரி ஆல் த பெஸ்ட். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.